வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். முடக்காத்தான் தோசையும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1/4 கப் பொட்டுக்கடலை. இதை தண்ணி இல்லாமல் துருவிட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம், அல்லது அப்படியே வச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம், சேர்க்காமலும் வைக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை சட்னியில் கலந்துடலாம். அவ்வளவுதான், பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த சட்னியை பொட்டுக்கடலை வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டும் வைக்கலாம், வதக்காமல் இது மாதிரியும் பச்சையாகவும் அரைக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் முடக்காத்தான் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு முடக்காத்தான் இலையை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். கையில் எடுக்கும்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம். நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்காமலும் இலையை மட்டும் அரைச்சிட்டும் செய்யலாம். சீரகம் வெங்காயம்லாம் போடும்போது இன்னும் நல்லா தோசை நல்லா மணமாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது, தோசை மாவில் தண்ணியாக இருக்கும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா திக்காகவே அரைச்சி மாவில் கலந்திங்கன்னா தான் தோசை ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தோசை நல்லா வராது. இப்போ நான் இட்லி மாவில் கலந்துருக்கேன். கலந்து இப்போ இதை தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் இட்லி மாவு இல்லாமல் அரிசியை ஊற வச்சு அரிசி அரைக்கும் போதே முடக்காத்தான் இலையும் அதோட சேர்த்து அரைச்சி புளிக்க வச்சு செய்யலாம், உளுந்து இல்லாமல். இது மேலே நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்து தோசையை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான முடக்காத்தான் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.